ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். புளி வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இனி ரெண்டாவது ஒரு கப் ஊற்றி அதையும் பிசைஞ்சு அந்த தண்ணியை எடுத்துக்கணும். தனியாக நல்லா பிசைஞ்சாதான் புளிப்பு நல்லா இறங்கும். அதனால் நல்லா கையை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. எடுத்துக்கிட்டாச்சு 2 கப்பு. ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளியை இப்படி நறுக்கிட்டு அதையும் புளி தண்ணியில் போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சாறு நல்லா உள்ளே இறங்கணும், தோல் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுங்களா எப்படி இருக்கணும். அவ்வளோதான். இனி இதில் கொத்தமல்லி இலைகளை தூவணும். தூவியாச்சு. இனி அடுத்தது இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி. ஜீரகம் தான், அதையும் அரைச்சிக்கலாம். நான் ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு அப்புறம் பூண்டு எவ்வளோ வேணுமோ அத்தனை பல் எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பல்ஸு அடித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. இனி தாளிப்பதுக்கு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, வத்தல் 2 இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் இதில் வந்து பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரசப்பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துன பிறகு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பச்சை வாசம் போனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி கரைசலை அதில் வந்து ஊற்றிடணும். இது சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். இது சிம்பிள் ரசம், பிகினர்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது சளிக்கு இருமலுக்கெல்லாம் நல்லது. ரசம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் உடம்புல. ஏன்னா எல்லா இதிலும் இருக்குது, மிளகு, ஜீரகம், பூண்டுன்னு. ஓகேவா? இனி மூடி வச்சாச்சு. இனி நல்லா இந்த மாதிரி நுரை வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. ரசம் பொறுத்த வரைக்கும் கொதிச்சா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நுரை வந்ததும் இறக்கிட்ட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.